இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றமான சூழலை தான் நிறுத்தியதாக தம்பட்டம் அடித்து வந்த ட்ரம்ப் தற்போது நான் நிறுத்தவில்லை என பல்டி அடித்துள்ளார். இதுகுறித்து தற்போது பார்க்கலாம். Meenakshi Faculty of Occupational Therapy, admissions open for BOT and MOT. Apply now. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவியது. தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெற்ற சண்டை கடந்த மே 10ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் தலைவர்களை தொலைபேசி வழியில் தொடர்பு கொண்டு சண்டையை தொடர்ந்தால் இரு நாடுகள் உடனான வர்த்தகத்தை அமெரிக்கா நிறுத்திவிடும் என்று எச்சரித்ததாகவும் அதன் பின்னரே இரு நாடுகளும் சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டன எனவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னை விளம்பரப்படுத்தி வந்தார். அணு ஆயுத சக்தி மிக்க இந்த இரு நாடுகள் இடையேயான சண்டை அணு ஆயுத போராக மாறியிருக்கும் என்றும் அந்த வகையில் இரு நாடுகளுக்கிடையே சண்டையை நிறுத்தியது தனக்கு பெருமை அளிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ச்சியாக கூறி வந்தார். ட்ரம்பின் இந்த கருத்தை இந்தியா மறுத்தது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையிலேயே சண்டை நிறுத்தத்திற்கு இந்தியா ஒப்புக்கொண்டதாக விளக்கம் அளித்திருந்தது. இதில் 3ஆம் தரப்பு தலையீடு எதுவும் இல்லை என்று இந்தியா தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே கனடாவில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது பகல்காம் தாக்குதல் மற்றும் இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கை தொடர்பாக டிரம்பிடம் பிரதமர் மோடி விளக்கமாக எடுத்துரைத்தார். பாகிஸ்தான் பகிரங்கமாக கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையிலேயே போர் நிறுத்தம் செய்ய இந்தியா ஒப்புக்கொண்டதாகவும் இந்த சண்டை நிறுத்தத்திற்கும் முன்பாக இந்தியா அமெரிக்கா இடையே எந்தவிதமான வர்த்தக உடன்பாடு தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என தெளிவாக குறிப்பிட்டார். பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேசிய சில மணி நேரங்களில் சண்டையை தான் நிறுத்தியதாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் தெரிவித்தது மீண்டும் பேசுபொருளானது. இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் கடந்த புதன்கிழமை பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் உடனான சந்திப்புக்கு பிறகு நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இரு நாடுகளுடனும் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்வது தொடர்பாக அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறினார். பதற்றமான சூழலில் இரு நாட்டு தலைவர்களும் சமயோஜிதமாக முடிவெடுத்ததாக கூறினார். அதன் காரணமாகவே சண்டையை மேற்கொண்டு தொடர வேண்டாம் என்று இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் தலைவர்களால் தீர்மானிக்க முடிந்ததாக தெரிவித்தார். இந்த மோதல் முடிவுக்கு வராமல் இருந்திருந்தால் இது அணு ஆயுத போராக மாறியிருக்கக்கூடும் எனவும் அந்த வகையில் சண்டையை நிறுத்த அவர்களே தீர்மானித்தது அமெரிக்காவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்ததாகவும் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை தான் நிறுத்தியதாக தம்பட்டம் அடித்து வந்த ட்ரம்ப் தற்போது நான் நிறுத்தவில்லை என பல்டி அடித்துள்ளது பேசுபொருளாகியுள்ளது.